ரீசெண்டா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்கல்ல, ராயல்ஸ் ஃபேமிலி. அவங்களுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் மாரி வந்து நெறைய ஸ்கவுட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த சிஸ்டம் அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க அப்படின்றது வந்து குமார் சங்கக்காரர் ரீசெண்டா SA20ல சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா அவர் வந்து இஸ் பார்ட் ஆஃப் ராயல்ஸ் ஃபேமிலி ஃபார் அ வைல். மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஸ்கவுட்டிங் சிஸ்டம் கொண்டு வரணும். ஸ்கவுட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்ல, எவ்ரி வே வே தே ட்ரீட் தேர் டீம் அப்படின்றமே வந்து அந்த பேக் பண்றதா இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு அது காப்பின்னு இல்ல ஃபாலோ பண்ற மாதிரி, ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு தான் ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டா. சோ அதை ஃபாலோ பண்ணி ராயல்ஸ் ஃபேமிலி வந்து அதை பண்றாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருந்திருப்பாரு. வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். இது வந்து எந்த வீடியோ சொல்றேன்னு தெரியல. அவங்களோட வந்து சோசியல் மீடியா பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். வந்து அவங்க வந்து ரொம்ப என்கேஜிங்கான கண்டென்ட்ஸா போறதா இருக்கட்டும், சர்க்காசம் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம ஒரு பிளேயரோட எஃபர்ட்டை வந்து அவங்க வந்து எங்கேயுமே ரெகக்னைஸ் பண்ண மிஸ் பண்ணதே இல்லை. இப்போ மும்பை இந்தியன்ஸ்னா அவங்க டீம் பிளேயர்ஸ் பண்றது மட்டும் போடுவாங்க, இப்போ அவங்க பேஜ்ல போடுவாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எந்த டீமா இருந்தாலும் சரி அந்த பிளேயரை ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த மோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜஸ்தான் பேஜ் கிட்ட. ஸோ கீப் யுவர் குட் ஒர்க் டூயிங். இதை பார்த்தா சந்தோஷம்.